தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட அப்பா அம்மா இந்த மாதிரி ராஜாங்கோ எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு வெளியே வந்ததை சொல்லிட்டு கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு வந்துட்டனால வீட்டுல இருக்கவங்களோட கோபமும் குறையும், உன்னையும் மாப்பிள்ளை மன்னிச்சு ஏத்துக்க வாய்ப்பு இருக்குன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுல கடுப்பான தமிழும் இத பத்தி மறுபடியுமே பேச வேண்டாம்னு கோபத்தோட இருக்காங்க. அதே நேரத்துல அவங்களோட அம்மாவும் நான் எப்படியாவது அவங்க வெளியே வந்துடணும்னு இல்லாத கடவுளெல்லாம் வேணும்னு தெரியுமான்னு சொல்ல, அப்ப கரெக்டா தமிழும், ஆமா, நீங்க அந்த குடும்பத்து மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க. 2 3 தடவை வேணா வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஏன் என் மாமாவை பத்தி உங்களுக்கு அவ்வளவா தெரிய கூட செய்யாது. ஆனாலும் நீங்க அவங்க எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு நம்பிக்கையோட இருக்கீங்க. அந்த குடும்பத்து மேலயும் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க. ஆனா அந்த குடும்பத்துக்கு தான் நம்ம குடும்பத்து மேல நம்பிக்கையே இல்ல. அதனாலதான் நான் இந்த வீட்ல வந்து உட்காந்துருக்கேன். அதனால இதுக்கப்புறமா நான் அந்த ஆள் கூட சேர்ந்து வாழ்வேன்னு இந்த விஷயத்த பத்தி மறுபடியுமே பேசாதீங்கன்னு அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இத பார்த்துட்டு அவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்க, தனமும் ரொம்பவே தன்னோட அக்காவோட வாழ்க்கைய நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் சேதுவோட வீட்ல ராஜாங்கம் குளிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா வேற ஒரு சேர் எடுத்து போட்டு அதுல உட்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சிம்மாசனத்துல உட்கார மாட்டேன், மறுபடியும் அந்த மதிப்பும் மரியாதையும் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் அங்க போய் உட்காருவேன். இப்படி தோத்து போனவனா, மத்தவங்கிட்ட அசிங்கப்பட்டவனா நான் அங்க போய் உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவோட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நடந்ததை நினைச்சு ரொம்பவே வருத்தமும் பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஈஸ்வரியும் நம்ம இப்போ இவனை பழிவாங்கின மாதிரி தான் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டாலும், இன்னொரு பக்கம் எப்படியாவது இந்த பிரச்சனைக்கு நடுவில் நம்ம நம்மளோட பிரச்சனையும் கூட்டிட்டு வந்துட்டு அவளை ஒட்டுமொத்தமா இந்த உறவு அருந்துருச்சுன்ற மாதிரி சொல்ல வச்சணுன்றதுக்காகவே தமிழை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இப்படி அசிங்கப்படுறதுக்கு காரணம் அவ தானே, அந்த பட்டிக்காட்டுக்காரி தானே, அவளால தானே நீங்க எவ்வளவு அசிங்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்ல, அப்போ அப்பத்தாவும் ராஜங்கத்தோட ஒய்ஃபுமே தமிழ் ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போன விஷயத்த சொல்லிட்டு, அப்பத்தா இதுல நீதான் ஒரு முடிவெடுக்கணும்னு சொல்லிடுறாங்க. ஆனா சேதுவோ எனக்கு அவ வேண்டாம்ப்பா, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சதுதான் நான் வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தப்புன்னு சொல்ல, அப்போ ஈஸ்வரியோட பொண்ணுமே அவளாலதான் நீங்க 2 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு மறுபடியுமே பழைய விஷயத்த பத்தி சொல்ல, உடனே மலரும் கோவத்தோட முதல் தடவை ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் தாமரைதான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், மறுபடியும் மறுபடியும் தமிழை சொல்லாதீங்கன்னு சொல்லி கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கரெக்டா அங்க வந்த தாமரையும் மலரை ரொம்பவே மோசமா பேசி நீ வேலைக்காரியா இருக்கிற இடத்துல இருக்க பாத்துக்கோன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் இங்க இருக்கிறத பார்த்துட்டு ராஜாங்கமும் என்ன ஆச்சு, இவங்க எப்படி இங்க வந்தாங்கன்னு கேக்குறாங்க. உடனே அவங்களோட ஒய்ஃபும், ஆமாங்க, நீங்க ஜெயிலுக்கு போயிட்டீங்கல்ல, அதனால ஆறுதல் சொல்றதுக்காக வந்தாங்க, இங்கேயே இருக்கட்டுமான்னு கேட்டாங்க, நானும் இருக்க சொல்லிட்டுன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு ஈஸ்வரியும், அப்பாடா, இப்ப நல்லா இவளுங்க வசமா மாட்டிக்கிட்டாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அப்பதான் அந்த விஷயத்த டைவர்ட் பண்ற மாதிரி, அதை விட்டு தள்ளியா, நீ முதல்ல தமிழ் சேதுவோட விஷயத்துல ஏதாவது ஒரு முடிவடியான்னு சொல்ல, அதுக்கு ராஜாங்கமும் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி இந்த விஷயத்துல சேது என்ன முடிவெடுக்கிறானோ அதுதான் என்னோட முடிவுன்னு சொல்லிடுறாங்க. சேது உடனடியா, அப்பா உங்க மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு அவ வேண்டாம், அவ கூட நான் சேர்ந்து வாழ விருப்பப்படலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு தன்னோட அப்பாவோட நிலைமையை யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க போன கருப்புமே, சேது ஏயா இப்பதான் ஜெயிலை விட்டு இவங்க வெளியே வந்துட்டாங்கல்ல, இதுக்கப்புறமா நீ உன்னோட வாழ்க்கைய பத்தி பேசலாம்ல பார்க்கலாம்லன்னு கேட்க, மாமா இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்க, அதுக்கு கருப்புமே நேத்து தமிழ் செஞ்ச உதவியை எடுத்து சொல்லி அதுக்காகவாவது அந்த பிள்ளைய மன்னிச்சு ஏத்துக்கலாம்லன்னு கேட்க, ஆனா சேதுக்கோ வந்ததே கோவம். அவங்க கோவத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம திடீர்னு கருப்போட சட்டையை பிடிச்சி, யோ, இவ்வளோ நாளா மாமா மாமான்னு உனக்கு மரியாதை கொடுத்து வச்சிருந்தா நீ வேலைக்காரன்றதைய மறந்துட்டியா என்ன? இங்க பாரு, அந்த தமிழுக்கு மட்டும் நீ சப்போர்ட் பண்ணதா இருந்தா என் கண்ணு முன்னாடியே நிக்காத, ஒழுங்கு மரியாதையா இந்த விட்டு விட்டு வெளியே போன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு கருப்போ முன்ன சுடைஞ்சு போய், என்ன மாப்பிள்ள என்கிட்ட இப்படி பேசிட்டேன்னு கேட்கா. அதுக்கு சேதுவும், ஆமாய்யா அப்படிதான் பேசுவேன், இப்ப நீயா இந்த வீட்டை விட்டு வெளியே போறியா அப்படின்னா சட்டையை பிடிச்சி கழுத்தை பிடிச்சு நான் இழுத்து இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பட்டுமான்னு கேட்க, கருப்பு அழுதுகிட்டே, வேண்டாம் மாப்பிள்ள, நீ என்னதான் என்னை வேலைக்கார மாதிரி இப்ப நினைச்சு பேசினாலும் நான் உன்னை என் மாப்பிள்ளை மாதிரி தான் பார்த்தேன். ஆனா நீயே இப்படி சொல்லும்போது இதுக்கு மேலேயும் இந்த அசிங்கத்தோட நான் ஏன் இங்க இருக்கணும்? நான் எங்கேயாவது போயிடுறேன். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், உன் கோவம் தான் உனக்கு எதிரி. இப்படி கண்மூடித்தனமா முட்டாள்தனமா நீ இப்ப கோவப்பட்டு இப்படி வார்த்தையை வர்றல்ல, இதனாலதான் உன்னால வாழ்க்கையில சந்தோஷமாவே இருக்க முடியல. அந்த பிள்ளை தமிழ் சொல்லி எந்த ஒரு குத்தமும் இல்ல, அந்த பிள்ளை உன்கிட்ட இருந்து ரொம்பவே தான் கஷ்டப்படுது. நீ கண்டிப்பா ஒரு நாள் எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தையும் தப்பையும் செஞ்சுக்கிட்டு இருக்கன்றத புரிஞ்சுப்பன்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே அங்கிருந்து போக, இது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்க அப்பத்தாவும் கண் கலங்கி இந்த சேதுவை என்னதான் பண்றதுன்னு தெரியலையேன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க.